இப்ப நீங்க சொன்னீங்கல்ல மேம், ஏதோ ஒரு விஷயம் வந்து மக்கள்கிட்ட போய் ரீச் ஆயிருக்கு. இன்னொன்னு மக்களும் ஒரு மாற்றம் எதிர்பார்க்கிறாங்க. அதனால வந்திருக்கு. நான் இந்த கேள்வியா ஒண்ணு நான் உங்ககிட்ட கேட்க ஆசைப்படுறேன். என்ன அப்படின்னா மேம், திராவிட கட்சிகள் இல்லாம ஆட்சி அமைச்சது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். 2 திராவிட கட்சிகள் இருந்திருக்கிறாங்க. அது இல்லாம இப்ப ஆரம்பிச்ச கட்சி ஒண்ணு டக்குன்னு ஆட்சி பிடிச்சிருக்கு அப்படின்னா, இப்ப எல்லாரும் என்ன சொல்றாங்க, இது ஜென்சியோட புரட்சி அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்னு இது திரை பிம்பம், அப்புறம் சோசியல் மீடியா இன்ஃபுளுன்ஸ்னால தான் ஒரு தலைவரை முடிவு பண்றாங்க. ஒரு அரசியல் நாலேஜ் இல்லாம மக்கள் ஒரு தலைவரை முடிவு பண்ணியிருக்காங்க. வெறும் ஒரு திரை பிம்பமும் சோசியல் மீடியா இன்ஃபுளுன்சிங்கும் இப்போ ஒரு சிஎம்ஏ சூஸ் பண்ற அளவுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு மேம் என்ன சொல்றீங்க மேம்? இல்ல சோசியல் மீடியா சோசியல் மீடியா வச்சுதான் டிசைட் பண்றாங்க அப்படின்னா அது ஓட்டா டர்ன் அவுட் ஆயிருக்காது. மொத்தம் இது தமிழ்நாட்டுல ஓட்டு போட்டவங்க எல்லாருமா சோசியல் மீடியால உட்காந்துருக்காங்க. அப்படி கிடையாது. அது சோசியல் மீடியா நல்லா கொஞ்சம் இப்ப சோசியல் மீடியா என்ன பண்ண தெரியுமா, நல்லா ப்ளோ அப் பண்ணி காட்டுது ஒரு இஷ்யூ. இதுதான் இஷ்யூ அப்படின்னு காட்டுதே தவிர அவங்களோட இன்டெலிஜென்ஸ் தான் அதுல போகுது. இப்ப திராவிட கட்சிகள் யாரும் ஒண்ணு கம்மி இல்ல தம்பி. நீங்க பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால எல்லாருமே ஃபிட் தான். நீங்க பாத்தீங்கன்னா திமுக ஃபிட், என்டிகே ஃபிட், இவங்க தாவேக்காவும் ஃபிட், எல்லாரும் ஃபிட் தான். அண்ட் அதை நீங்க அப்படி சொல்ல முடியாது. அந்த அந்த ஜஸ்ட் அந்த அதோட அந்த அட்ராக்ஷனால ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அதுதான் அது எப்படி சொல்றாங்கன்னா மேம், இப்ப எக்ஸாம்பிளுக்கு இப்ப எஃப்டிஎஃப்எஸ் போயிட்டு விஜய் ஃபேன்ஸ் ஒரு ரிவ்யூ சொல்றாங்கன்னா, அந்த நெகட்டிவ் சொன்னா கீழே கமெண்ட் திட்டுவாங்கல்ல. அதுக்கு பயந்துட்டே இப்ப எத்தனை பேர் திட்டுறாங்களா, அப்ப தளபதிக்கு உண்மையிலே சப்போர்ட் இருக்கு, நம்ம தளபதிக்கு வீடியோ போட்டா ஒரு 4 ஃபாலோவர்ஸ் ஏறும் அப்படின்னு, அப்ப அதை நார்மலைஸ் பண்ணி அப்ப அதை ஓட்டுமே ட்ரெண்டுக்காக ஓட்டு போட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்வர்சேஷன் வராங்களா தான் கேக்குறேன். இல்ல அது எல்லாம் சொல்லுவாங்க தம்பி, எல்லாம் சொல்லுவாங்க. பட் நான் என்ன சொல்ல வரேன்னா, கடவுள் ஒருத்தர் இருக்காருல்ல, நம்ம ஒண்ணு நினைக்கணும்ல. இப்போ எல்லாத்தையுமே இயக்குறது கடவுள் தான். நான் எப்பவுமே நினைக்கிற ஒரு விஷயம், கடவுள் தான் எல்லாத்தையுமே பண்றது. இன்னைக்கு விஜய் சார் வரணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாருன்னா, இந்த சோசியல் மீடியாவோட இதெல்லாம் இப்போ நான் எங்க இருந்தேன், நான் ஒண்ணுமே கிடையாது. எனக்கு ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி கிடையாது, எனக்கு யாருமே சப்போர்ட் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. நானா வந்தேன், நானா இறங்கினேன். நான் இன்னைக்கு வரைக்கும் நான் போராடுறேன். நான் தனியா எந்த பார்ட்டியோட அன்றுமே வர மாட்டேன். ஃபர்ஸ்ட் எல்லாம் நினைச்சாங்க நான் திமுக நான் நேற்று வீடியோ போட்ட பிறகு இப்பதான் இவங்க எல்லாருக்கும் பொதுவானவங்களா அப்படின்னு இவங்களுக்கு எல்லாருக்கும் புரியுது. அந்த மாதிரி சோசியல் மீடியா ஒரு லெவலுக்கு தான். அப்கோர்ஸ் இவங்களும் ஃபைட் பண்ணாங்க, இவங்களும் எல்லாம் டஃப் தம்பி. இந்த வாட்டி ரொம்ப ஒண்ணும் ஈஸி கிடையாது. ஆனா அத்தனை பேரையும் பீட் பண்ணி இவங்க வந்திருக்கிறாங்க அப்படின்னா, ஜனங்க அவங்க என்ன எதிர்பார்த்திருக்காங்கன்னா, அந்த நம்பிக்கை விஜய் அவங்க பண்ணிடுவாங்க, விஜய் அவங்க ஏதோ எல்லாரோட கஷ்டத்தையும் சால்வ் பண்ணிடுவாங்க அப்படின்னு ஒரு ஏதோ ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவா அவங்க அதை எடுத்திருக்காங்க.